இந்த சத்தியம் ரொம்ப மேன்மையான சத்தியம், நல்லா கவனிச்சுக்கங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர் தான், உபத்திரவத்தின் மத்தியில் இருந்து நம்மளை காப்பாற்றுகிறவர் தான். அதே சமயத்துல உபத்திரவத்தின் ஊடாகவும் நாம் பயணித்து அந்த உபத்திரவத்திலே மரிக்கவும் சில வேளைகளிலே அப்படி சாட்சியாகவும் தேவன் நம்ம என்ன செய்யறாரு, மாத்துறார். மரித்து போன லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். மரித்த சிறு பெண்ணை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். பாடையிலே மரித்து போய் கொண்டிருந்த ஒரு விதவையினுடைய மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். இது ஆண்டவர் இப்படி உயிர் எழுப்புறார்ல, இது கடவுளுடைய நாமத்தின் மகிமை. ஆமென். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக மரிக்கிறதையும் கூட ஆண்டவர் மகிமை என்றுதான் சொல்லுகிறார். மகிமை என்றுதான் ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல இறுதி அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல 19வது வசனம், இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறதை குறித்து இப்படி பேதுருவினுடைய மரணம், அவன் எப்படி கடவுளை மகிமைப்படுத்த போறான். அங்கே ஆண்டவர் என்ன செய்யறாரு, பேதுருவை கொண்டு ஒரு பெரிய சுகத்தை கொடுக்கிறார். அலங்கார வாசல்ல ஒரு முடவன் இருக்கிறான். அந்த முடவன்ட்ட போய் பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது அவன் குதித்து எழுந்து தேவன் என்ன செய்தான். இது கடவுள் பேதுருவின் மூலியமாக மகிமைப்பட்ட தருணம். ஆண்டவர் இதையும் செய்கிறார். அதே சமயத்துல நல்லா கவனிங்க, ஆண்டவர் பேதுருவினுடைய மரணத்தின் மூலியமாகவும் என்ன செய்கிறாரு, பேதுருவை தூக்கி சிறைச்சாலையில போட்டாங்க. யாக்கோபு என்கிற ஒரு நபர் ஏற்கனவே தலையை வெட்டி கொன்னு என்ன செஞ்சிட்டாங்க, ரோமர்கள் போட்டுட்டாங்க. இப்ப அடுத்து பேதுருவையும் கொல்ல வகை தேடி சிறைச்சாலையில கட்டி வச்சிருக்காங்க. இரவோடு இரவாக ஆண்டவர் தம்முடைய தூதரை அனுப்பி பேதுருவினுடைய கட்டுகளை கலட்டி கோட்டை வாசலுக்கு வெளியே கொண்டு போய் என்ன செய்யறார், ஆண்டவர் விட்டு பேதுருவை காப்பாற்றுறார். கர்த்தருக்கு மகிமை, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறாரு, சாக போகிற ஒரு மனிதனை காப்பாற்றி என்ன செய்யறாரு, கோட்டை வாசலை வெளியே போய் விடுகிறார். அதுவும் தேவனுடைய மகிமை தான். இங்கே பேதுரு மரிக்க தேவன் கொண்டு போய் விடுவதும் மரணத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியும் கர்த்தர் என்ன செய்யறாரு. இந்த ரெண்டுமே புரிஞ்சுக்கிறீங்க. உடனடியா அற்புதம் கொடுக்கும் போது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற நாம், தாமதமாகி ஆசீர்வாதம் வரும்போது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற நாம், அந்த ஜெபம் கேட்கப்படாமலே போகும்போதும் தேவனை என்ன செய்யணும், ஸ்தோத்தரிக்க. அது நாம் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம். தேவ திட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க. என் இஷ்டப்படியெல்லாம் கடவுள் செய்யணும் அப்படின்னு கடவுளுக்கு நீங்க ராஜாவா மாறிடக்கூடாது. கடவுளுக்கு நான் விரும்புறதெல்லாம் அவர் செய்யணும், அப்பதான் அவர் கடவுள். நான் ஜெபிச்சதெல்லாம் அவர் எனக்கு தரணும், அப்பதான் அவர் கடவுள். நீங்க கடவுளுக்கு நீங்க ராஜாவா மாறிடுறீங்க. கடவுள் என்ன திட்டம் போடுறது, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், எனக்கு இப்பவே வேணும், இப்பவே செய்யணும், நான் இதை விரும்புறேன், எனக்கு நடத்தியே ஆகணும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் விரும்புகிற விஷயத்தையே கடவுள் செஞ்சுக்கிட்டு இருந்தார்னா கடவுள் ராஜா இல்ல, நீங்க தான் கடவுளுக்கு ராஜா. அவர் அற்புதமாய் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை கிரியை செய்யறது தான். ஆனா சில சமயங்கள்ல மரண பரியந்தம் உண்மையா இரும் என்று ஆண்டவர் என்ன செய்யறாரு,